பக்காத்தானின் ஆதரவில்லாமல் மூடா கட்சியின் தலைவராக மட்டுமே சைட் சாரிக் தேர்தலை சந்தித்திருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்று பத்துதீகா சட்டமன்ற உறுப்பினரும் அமானா கட்சியின் தேசிய இளைஞர் பிரிவின் துணை தலைவருமான டேனியல் ரஷீத் தெரிவித்துள்ளார். இளைஞர்களை ஒருங்கிணைப்பதாகவும் தம்மை இளைஞர்களின் அரசியல் அடையாளமாகவும் சைட் சாடிக் காட்டிக் கொள்வதை டேனியல் ரஷீத் விமர்சித்துள்ளார். இளைஞர்களுக்கு நாம் கற்பிக்க கூடாத ஒன்று துரோகம். அதைத்தான் அவர் பக்காத்தானுக்கு செய்து வருகிறார். பக்காத்தான் ஆதரவு இல்லாமல் சைட் சாடிக் தேர்தலை சந்தித்திருந்தால் வெற்றி என்பது அவருக்கு இல்லை. அவர் அமைச்சராக இருந்த 2 ஆண்டுகளில் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்தால் வரலாற்றின் மோசமான இளம் அரசியல்வாதியாக அவர் திகழ்ந்தார் என்று டேனியல் ரஷீத் தெரிவித்துள்ளார். மின்சாரம் அடிப்படை தேவையாக இருந்தாலும் டிஎன்பி கட்டணத்தை செலுத்தாமல் நிலுவையில் உள்ள மொத்த தொகை 1.8 பில்லியன் ரிங்கிட் என எரிசக்தி மின் உற்பத்தி அமைச்சின் துணை அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமது நசீர் தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் மாதம் வரையிலான கணக்கின்படி 6,27,491 மின்சார பயனர்களின் கட்டணம் நிலுவையில் இருப்பதாக அவர் கூறினார். இதன் மொத்த தொகை 100,87,71,447.78 என கணக்கிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநில அரசுகள் மின்சாரத்திற்கான மானியங்களை வழங்கினாலும் பயனர்கள் நிலுவையில் வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2023 ஆண்டு 4,64,076 டிஎன்பி பயனர்கள் 94,54,35,794.07 மின்சார கட்டணத்தை நிலுவையில் வைத்திருந்த நிலையில் தற்போது நிலுவைத் தொகை அதிகரித்திருப்பதாக எரிசக்தி மின் உற்பத்தி அமைச்சின் துணை அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமது நசீர் தெரிவித்துள்ளார். பெர்சாத்து மற்றும் பாஸ் கட்சிகளுக்கு இடையில் பரிகாத்தானில் யார் பதவி வகிப்பது எனும் உட்கட்சி பூசல் வலுத்து வரும் நிலையில் பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கும் டதஸ்ரீ தக்கியுடின் ஹசான் பரிகாத்தானின் பொதுச் செயலாளராக பதவி வகிக்க வேண்டும் என்று பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவரும் அலோஸ்டார் நாடாளுமன்ற உறுப்பினருமான அப்னான் ஹமீமி தைப் அசாமுடீன் கருத்து தெரிவித்துள்ளார். பெர்சாத்துவிலிருந்து வெளியேறியவரை அழைத்து பெர்சாத்துவின் பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க முடியும் எனில் மூத்த அரசியல் தலைவரும் பரிகாத்தானின் துணை பொதுச் செயலாளருமாக இருந்த டதஸ்ரீ தக்கியுடின் ஹசான் பரிகாத்தானின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க முடியாதா எனும் கேள்வியும் தமக்குள் எழுவதாக அப்னான் ஹமீமி தைப் கருத்து தெரிவித்துள்ளார். வெளிப்புற நடவடிக்கைகளில் பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கேற்பதை தவிர்க்கும்படி உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் வலியுறுத்தியுள்ளார். பருவமழையின் காரணமாக பேரிடரின் எண்ணிக்கை அதிகமாகி வருவதால் ஆறுகள், காடுகள், மலைகள் போன்ற வெளிப்புற செயல்பாடுகளை தவிர்க்கும்படி அவர் வலியுறுத்தினார். தற்போதைய நிலையில் பல்கலைக்கழகங்களும் அனுமதியை வழங்க வேண்டாம் என்றும் முன்னமே வழங்கப்பட்ட அனுமதியையும் ரத்து செய்யும்படியும் அவர் கேட்டுக்கொண்டார். மழைக்காலம் என்பதால் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு மாணவர்களும் பல்கலைக்கழகமும் ஒத்துழைக்கும் என்று தாம் நம்புவதாகவும் பருவநிலை சீரான பின்னர் வெளிப்புற செயல்பாடுகளை முன்னெடுக்கும்படியும் அவர் கேட்டுக்கொண்டார். சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் தியோங் கிங் சிங் சீன மற்றும் ஜப்பானிய சுற்றுலா பயணிகளிடம் அண்மையில் மன்னிப்பு கேட்டது சுற்றுலா பயணிகளால் ஏற்படும் விபத்துகள் பற்றியதுதானே தவிர சைன் போர்டுகளில் மலாய் அல்லாத மொழிகள் பற்றிய சர்ச்சை அல்ல என்று தெளிவுபடுத்தியுள்ளார். தமது முகநூல் பதிவில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் மலேசியாவின் குறைபாடுகளுக்கு மன்னிப்பு கோருவதாக தியோங் தெரிவித்துள்ளார். மன்னிப்பு கேட்பது சுற்றுலா பயணிகள் தங்கள் விடுமுறையை பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அனுபவிப்பதை உறுதி செய்வதற்கான தங்கள் பொறுப்பை பிரதிபலிக்கிறது என்று அவர் கூறினார். கட்சியின் நிர்வாகத்தை வலுப்படுத்தவும் சீர்திருத்தங்களை அமல்படுத்தவும் பொதுச் செயலாளர் பதவியை ஏற்றுக்கொண்ட அஸ்மின் அலி மீது பெர்சாத்து தலைவர் முஹிதீன் யாசின் முழு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 1999 முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியான அஸ்மின் தனது அரசியல் அனுபவத்தை பயன்படுத்தி பெர்சாத்துவை மேம்படுத்த முடியும் என்று முஹிதீன் தெரிவித்தார். கட்சியின் நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும் அடிமட்ட பிரச்சனைகளில் உன்னிப்பாக கவனம் செலுத்துவதற்கும் அவர் மீது தமக்கு முழு நம்பிக்கை உள்ளது என்று குறிப்பிட்ட அவர் அஸ்மினின் பல வருட அரசியல் அனுபவத்தின் காரணமாக இது மிகவும் பரிச்சயமானது என்று FMTக்கு வழங்கிய பேட்டியில் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.